அடுத்ததாக திரு விஜய் அவர்கள் இளைஞர்களினுடைய ஒரு ஆர்வத்தினாலையும் ஒரு பின்தொடர்றதுனாலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் நபராக தன்னை முன்னிறுத்தி முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்தி வந்திருக்கக்கூடிய அவருக்கு கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி அப்படிங்கிறது அவருடைய நட்சத்திர ராசி. அவருக்கு இப்பதான் அஷ்டமத்து சனியானது முடிந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அந்த அஷ்டமத்து சனி வாக்கிய பஞ்சாங்கங்களின் மூலமாக இப்பொழுதுதான் முடிந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடியே திருகணித முறையில முடிஞ்சிருச்சு. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தசா புக்திகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சுக்கிர தசை குரு புக்தியானது அவருக்கு நடைபெறுது. இந்த சுக்கிர தசை குரு புக்தி அப்படிங்கிறது பாதகத்தை கொடுக்குமா சாதகத்தை கொடுக்குமா அப்படின்னா இரண்டும் கலந்த பலன்களை கொடுப்பதற்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒளி கிரகம், குருவாகப்பட்டவர் ஒளி கிரகம், அதாவது சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இரண்டு கிரகங்களும் இரு கிரகங்களுமே அவருக்கு தசாபுக்தியாக நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருக்கு நினைத்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம், இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களே நினைத்து பார்க்க முடியாததான ஒரு மாற்றம் வந்துவிடும் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில, கருத்து கணிப்புகள் மூலமாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா குருவாகப்பட்டவர் 8ஆம் இடத்திலிருந்து அவருக்கு புக்தியை நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த குரு அப்படிங்கிறவர் லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி இப்ப 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல, அதாவது மே 4ஆம் தேதி 2026. அது பெரிய ஒரு இதை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால பாதகமான நிலை ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் எந்த நிலைமையில இருக்கார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். மிக குறைவான சாதகமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சந்திரன் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விட மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் சந்திரன் இருக்கார். இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது, இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல சாதகங்கள் யாருக்கு இருக்கு பாதகங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைவான பாதகங்களே உடையவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் இடத்திலும், அதற்கு 2வது இடத்தில் திரு விஜய் அவர்களும், 3வது இடத்தில் திரு செந்தமிழன் சீமான் அவர்களும், 4வது இடத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாதக பாதக நிலைமைகள்ல வரிசையா பார்க்கும் பொழுது அப்போ முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி போவது யார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கலாம். காணொலியினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இந்த கடைசியில நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். புதன் தசை சுக்கிரபுக்தியில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் இடத்திலிருந்து புக்தியை நடத்துறாரு. அவர் லக்னத்துக்கும் வரப்போறார். இந்த புதன் அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்தோடு தொடர்பு உடையவராக அவருக்கு இருக்கார். அப்ப இந்த ஒப்பனை கலைகள் அல்லது கலைஞர்கள், கலைகளின் மூலமாக பெரிய அளவில் வளர்ந்தவர்கள், இவர்களினுடைய ஒரு சுக்கிரனை குறிக்கக்கூடிய காரகத்துவமாகவும் புதனை குறிக்கக்கூடிய காரகத்துவமாகவும் இருக்கக்கூடிய ஒருவரின் மூலமாக இந்த மேன்மையானது அவருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. என்னுடைய காணொலியை குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய பின்னோட்டத்தை கொடுங்க, கமெண்ட்ல போடுங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. புதன் தசை சுக்கிரபுக்தியில் இருப்பவர் சுக்கிரதசை குரு புக்தி உடையவரோடு இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு தான் நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. மேற்கொண்டு காணொளிகள் இது மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு தேவைப்படும் பொழுது எம்மாதிரியான காணொளிகள் இதுல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் தெரிவிக்கிறேன். நன்றி. இது உங்கள் வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை அமைக்கிங்க. நன்றி.